ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரினா என்னன்றதை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பற்றி போட்டிருக்கேன். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். தென் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லேயும் அக்கௌண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது பர்சனல், ரியல், நாமினல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் டாபிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கோல்டன் ரூல் தெரியாமல் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடவே முடியாது. ஸோ அந்த ரெண்டு வீடியோலையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க. சரி, இப்போ ஜேர்னல்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜேர்னலுன்ற ஒரு வேர்டு வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு. அது வந்து ஜார் அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து ஜேர்னல் அப்படின்னு உருவாச்சு. அப்படி ஜார்னால் அது ஒரு டே வந்து இப்போது வந்து இப்போ ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெய்லி நம்ம போடக்கூடிய டிரான்சாக்ஷன், நம்ம கணக்கு வழக்கெல்லாம் போடுறோம்ல, அதுதான் ஜேர்னல் அப்படின்றது அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதில் வர டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து டெய்லி பேஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஜேர்னலில். ஸோ ஜேர்னலுன்றது ஒரு என்ட்ரி, அதை வந்து ஜேர்னல் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டூ வே ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸோடு தான் இந்த டிரான்சாக்ஷன் வரும். நெக்ஸ்ட் இதில் போடக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட்ன்ற ரெண்டு பேலன்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இதோட ரூலு. தென் வந்து இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னா கோல்டன் ரூலை வச்சு நம்ம எந்த டிரான்சாக்ஷன் டெபிட் பண்ணணும், இதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது தான் ஜேர்னல். தென் ஜேர்னல் என்ட்ரியில் வந்து நம்ம ஒரு நரேஷன் ஒன்று எழுதுவோம். நரேஷன்னா என்னென்னா அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது தான் நரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன வேர்டாக நம்ம அது என்ன இருக்குன்றது, அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்துருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டு வேர்டில் நம்ம எழுதுறது தான் நரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது ஒரு ப்ரைமரி அக்கௌண்டிங். ஓகே, இப்போ நான் படிக்கிறேன். த வேர்ட் ஜேர்னல் ஹாஸ் பீன் derived from the French word jour, which means day. So journal means daily. So transactions are recorded on daily in the journal as and when the transaction take place. As soon as the transaction take place, it is debit and credit aspects are analyzed and recorded in the journal together with a short description called narration. இப்போ நான் சொன்னது தான் உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன். ஓகே, ஜேர்னலோட ஃபார்மேட் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து என்ன நேமில் எந்த கம்பெனியோட நேம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. தென் என்ன இயரு என்ன மந்த் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேம் இங்கே எழுதணும். தென் ஜேர்னல் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி இந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஜேர்னல் நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா அந்த டேட் ஃபஸ்ட்டு என்ன டேட்டுன்னு அங்கே கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பர்டிகுலர்ஸில் வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றத, கேஷ் பர்ச்சேஸாக கேஷ் சேல்ஸ், அது மாதிரி என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம போட போகிறது தான் பர்டிகுலர். நெக்ஸ்ட்டு எல்எஃப் அப்படின்னா லெட்ஜர் ஃபோலியோ. நம்ம இப்போ ஜேர்னல் நம்ம கரெக்டாக போட்டால் தான் அதை வச்சு லெட்ஜர் போட முடியும். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த லெட்ஜருக்கும் ஜேர்னலுக்கும் இப்போது நம்ம பார்க்கணுன்னா அந்த லெட்ஜரோட நம்பர் எடுத்து வந்து இங்கே போட்டோம்னா நம்ம ஈஸியாக இது கூட அது கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆக்சுவலி எதாவது இஷ்யூ வரும்போது என்ன இஷ்யூ வந்ததுன்றது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் போட்டிருக்காங்க. ஸோ டெபிட்டில் வந்து நம்ம எதை டெபிட் பண்ணுறோமோ அதோட அமௌண்ட் அங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டில் வந்து எதை நம்ம கிரெடிட் பண்ணுறோமோ அதோட அமௌண்ட் நம்ம போடணும். ஓகேயா, இப்போ உங்களுக்கு இப்போ நார்மலாக இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அக்கௌண்ட்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. அதில் நான் இன்னும் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வரும் ஜேர்னல்னால் என்னென்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அனலைஸ் ஜேர்னல்னால் என்னென்னு இன்னொரு வாட்டி டிஸ்கிரைப் பண்ணுறேன். The process of analyzing the business transactions under the head of debit and credit and recording them in the journal is called journalizing. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் என்னன்றதை அந்த அனலைஸ் பண்ணி
டெபிட் அண்ட் கிரெடிட்டுன்ற ஒரு ஹெட்டுக்குள்ளே போய் நம்ம அதுக்கானதெல்லாம் போட்டு அந்த அமௌண்ட்டெல்லாம் போட்டு ஜேர்னலில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுதான் ஜேர்னலைசிங். ஸோ அதுக்காக ஒரு என்ட்ரி போடுறோம் இல்லையா, அதுதான் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஜேர்னல்னால் நம்ம டெய்லி பேஸஸில் நம்ம டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு புக். அதில் வந்து ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடுறோம். ஜேர்னல் புக்கில் ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடுறோம். அது டெய்லி டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதுன்றதை டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் நம்ம போட்டு வைக்கிறோம். பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம லெட்ஜர் போட முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. நம்ம போடும்போது டெபிட் பண்ணுறத வந்து இப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டான்னு போடணும். டெபிட்டில் வந்து அந்த 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 வேர்ட் போட்டு கேஷ் அப்படின்னு போட்டதுக்கப்புறமா அதை டிஆர் போட்டு மென்ஷன் பண்ணணும் டெபிட்டில். கிரெடிட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 அப்படின்றத போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஷ் சேல்ஸா என்னன்னு போடணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிளோட நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கேஷ் சேல்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க. கேஷ் சேல்ஸ் 1000 rupees கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை வந்து இங்கே போட்டுக்கணும். ஓகே, நான் இதில் போடல, பட் கொடுப்பாங்க. அந்த டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணுன்றதை எழுதிட்டு இங்கே பாருங்கள், டெபிட் எழுதும்போது நான் இப்போ இந்த என்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணலை, இந்த ஃபார்மேட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஃபார்மேட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தாங்க, டேட்டோடு கொடுத்தாங்கன்னா டேட்டை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெபிட் என்ன பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணுன்றதை எப்படி எழுதணும்னா, டெபிட்டில் வந்து என்ன பண்ணணும், அதை வந்து அக்கௌண்ட்டுன்னு பக்கத்தில் போட்டுட்டு டிஆர் அப்படின்னு போடணும். எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸ்க்குமே இங்கே அக்கௌண்ட்டுன்றதை போட்டுட்டு டிஆர், அதாவது டெபிட் அப்படின்றத டெட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரூல், அது இந்த ஜேர்னல் என்ட்ரியோட ரூல். அதனால இங்கே வந்து டிஆர்ன்றதை போட்டுட்டு இங்கே கீழே வந்து 2 அப்படின்றத போட்டுட்டு நெக்ஸ்ட் எதை கிரெடிட் பண்ணுறோமோ அதை போட்டு அந்த நேமை போட்டுட்டு அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஓகேயா? இதுக்கு நரேஷன் கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, அதனால கேஷ் சேல்ஸ் போடுறோம். இங்கே டெபிட்டோட அமௌண்ட்டும் சேம், கிரெடிட்டோட அமௌண்ட்டும் சேமாக இருக்கணும் எப்பயுமே. ஓகேயா? இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கேஷ் சேல்ஸ் 1000 rupees அப்படின்னா நம்ம கேஷுக்கு சேல் பண்ணியிருக்கோமா, ஸோ நம்மளுக்கு எது உள்ளே வருது, கேஷ் வருது. ஸோ டெபிட் வந்து வாட் கம்ஸ் இன், ஸோ கேஷ். ஓகேயா? தென் 2 சேல்ஸ். ஸோ என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு, அதாவது சேல்ஸ் நடந்திருக்கு. சேல்ஸுன்றது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது, இன்கம். சேல் பண்ணதால் நம்மளுக்கு கேஷ் வந்துச்சா, ஸோ சேல்ஸுன்றது நம்மளுக்கு இன்கம், ஒன் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ இன்கம் அண்ட் எல்லாமே வந்து எதில், எந்த அக்கௌண்ட்டில் வரும், நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் தான் வந்து, கிரெடிட் வந்து என்னது, ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதனால் 2 சேல்ஸுன்றதை நம்ம கிரெடிட் பண்ணோம். சேலுன்றது இப்போ கேஷுன்றது ரியல் அக்கௌண்ட். ஓகேயா? ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டா. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ளே வருது. ஸோ அதனால் கேஷ் வந்து டெபிட் பண்ணுறோம். 2 சேல்ஸ், எதுக்கு சேல்ஸ் வந்து கிரெடிட் பண்ணணும்னா, சேல்ஸ் இஸ் த நாமினல் அக்கௌண்ட், பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ அதனால் சேலுன்றது நம்மளுக்கு இன்கம் அதனால் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இதோட ரூலில் பொறுத்த வரைக்கும் டெபிட் போடும்போது கேஷுன்றத அக்கௌண்ட்டுன்ற ஒரு வேர்ட் போட்டு நம்ம டிஆர் அப்படின்னு போடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு 2 போடணும். இங்கே 2 போட்டு தான் நெக்ஸ்ட்டு என்ன கிரெடிட் பண்ணுறோமோ அந்த நேம் போட்டு அக்கௌண்ட்டுன்றது பக்கத்தில் போட்டு ரெண்டுத்துலேயுமே 1000 போடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ரூல். எப்பயுமே டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட். நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ், நரேஷன் என்ன எழுதணும், கேஷ் சேல்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது பீயிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியும் எழுதலாம், இல்லை இப்படியும் நீங்கள் எழுதலாம். ஸோ ஃபார்மேட் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட புக்கை எடுத்துக்கோங்க. அதில் நான் சொன்னது ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை நான் சொன்னதும் அப்படியே இதில் இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நீ புக்கில் நான் இப்போ இருக்கிறது அப்படியே சொன்னேன்னா அப்படியே அது எங்கள் புக்கே படிச்சுட்டு போகலான்னு தோணும். அதுதான் நான் உங்களுக்கு உங்களே படிக்க சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்களே வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தென் ஜேர்னல் என்ட்ரிஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா,
இங்கே பாருங்கள் 7 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ட்ரினா ஒரே ஒரு என்ட்ரி இன்வால்வ் ஆகுது. தென் காம்பவுண்ட் என்ட்ரி, நிறைய என்ட்ரிஸ் அதில் இன்வால்வ் ஆகும். இப்போ டெபிட்டில் வந்து 1, கிரெடிட்டில் 1ன்னு வர்றது தான் சிங்கிள் என்ட்ரி. நம்ம இப்போ பார்த்தோம்ல எக்ஸாம்பிள், கேஷ் அக்கௌண்ட் எட் டு சேல்ஸா, இதில் ஒன்று தானே வந்திருக்கு. அதாவது டெபிட்டில் 1 கிரெடிட்டில் 1 வந்திருக்கா, அதுதான் சிங்கிள் என்ட்ரி. இதுவே காம்பவுண்ட் என்ட்ரினா டெபிட்லேயே ஒரு 2-3 என்ட்ரி வரும், கிரெடிட்டில் ஒரு 2-3 என்ட்ரி வரும், அது காம்பவுண்ட் என்ட்ரி. தென் வந்து ஓப்பனிங் என்ட்ரி அதில் வந்து க்ளோசிங் என்ட்ரி, அப்புறம் வந்து ரெக்டிஃபைங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. இதெல்லாம் உங்களுக்கு வந்து போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்ன டைப்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு அது வரும், அப்ளை ஆகும். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷன்னா பாருங்கள், சோமு கமான்ஸ்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோமுன்றவன் வந்து கமான்ஸ்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000 அப்படின்னா அவன் வந்து சோமு தான் ஓனராக இருக்க முடியும். ஓகேயா? சோமு கமான்ஸ்ட் அப்படின்னா அவனோட பிரிண்டிங் பிஸ்னஸை வந்து அவன் 50,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். சோமு கமான்ஸ்னால் அவன் தான் வந்து பிரிண்டிங் பிஸ்னஸை அவனோட அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? தென் இப்போது வந்து அதுக்கு இதில் வந்து என்ன டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போது இதில் வந்து சோமு கமான்ஸ்னால் அப்போ வந்து கேபிட்டல். இதில் வந்து அவன் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து தன்னோட ஓனர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோமு கமான்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000னா அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் பிஸ்னஸ், அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ 2 டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாருங்கள், இப்போது அக்கௌண்ட்ஸ் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது சோமு கமான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தானாலே அவன் இன்வெஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னாலே அங்கே கேபிட்டல் இன்வால்வ் ஆகிருக்கு. அது கேபிட்டல் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து அதை கெஸ் பண்ணிக்கணும். சோமு கமான்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ்னா அவன் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னா அது வந்து கேபிட்டல். ஓகேயா? ஸோ இப்போ அதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கா, ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லலாம், இல்லை சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லலாம். சரியா? இப்போ 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அப்புறமா வந்து இந்த அக்கௌண்ட் என்ன நேச்சரில் இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கேஷுன்றது ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ஏன் ரியல் அக்கௌண்ட்? பிகாஸ் ரியல் அக்கௌண்ட்டை வந்து நம்ம டச் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அதனால் கேஷுன்றது ரியல் அக்கௌண்ட். அதுவும் இல்லாமல் ஒன் ஆஃப் த அசெட்ஸ். ரியல் அக்கௌண்ட்ன்றது ஒன் ஆஃப் த அசெட். ஸோ கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஓகேயா? தென் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூலு? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸுக்குள்ளே கேஷ் வருது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரூல் என்னென்னா, உங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எப்பயுமே நீங்கள் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் யோசிக்கணும். நீங்கள் வந்து சோமுவோட சைட்லேருந்து யோசிக்கக்கூடாது. சோமு ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஓனராக இருந்தாலும் ஓனர் சைடில் யோசிக்காதீங்க. உங்களோட பிஸ்னஸ் சைடில் நீங்கள் யோசிங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறதுக்காக நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் தான் அந்த நீங்கள் தான் சோமுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸில், அந்த அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தான் சோமு, நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் அந்த அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த கேஷ் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? பிஸ்னஸ் உள்ள கேஷ் வருது. ஸோ கேஷ் கம்ஸ் இன். வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். ஓகேயா? அப்போ வந்து அதை டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் எதுக்கு கேபிட்டல் பண்ணுறோன்னா, யார் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் கொடுக்குறா காசு? சோமு. ஸோ சோமு இஸ் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது சோமுஸ் கேபிட்டல்னாலே அது பர்சனல் அக்கௌண்ட். ஓகே? கேபிட்டல்னாலே ஒரு பர்சனலாக இப்போ ஒரு பர்சனாக நினச்சிக்கோங்க. ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட்டா? பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்? டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். ஸோ இதில் வந்து சோமு தானே காசு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸை. ஸோ சோமு இஸ் த கிவர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம சோமுஸ் கேபிட்டல் வந்து கிரெடிட் பண்ணுறோம்.
ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் கோல்டன் ரூலுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுக்கான என்ட்ரியை ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் வந்து மைண்ட்லேயே செட் பண்ணிக்கணும். ஓகேயா? இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் சம்மில் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் எழுத வேண்டியிருக்காது. இது ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் இதுதான் சொல்லிட்டு. அதுதான் அவங்க இந்த மாதிரி டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் போக போக நீங்களே இதை போட போட ஒரு என்ட்ரி நீங்கள் போட போட உங்களுக்கு மைண்ட்லேயே வந்து எதை டெபிட் பண்ணணும் எது கிரெடிட் பண்ணணும் சொல்லி ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால டெபிட் வந்து கேஷு பண்ணிவிட்டு இங்கே டிஆர் அப்படின்றத போட்டுட்டு 2 எப்பவுமே கிரெடிட் பண்ணும்போது 2 போடணும். கொஞ்சம் கேப் விட்டு 2 போடணும். ஒரு 2 லெட்டருக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு 2 போட்டுட்டு அப்புறம் கிரெடிட் என்ன பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை போடணும். போட்டுட்டு இங்கே என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்க 50,000 ஸோ 50,000 போட்டுட்டு இங்கே நரேஷன் என்ன எழுதிக்காங்க பாருங்க. சோமு கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படியே அந்த கொஸ்டினில் இருக்கும். அதை அப்படியே கூட நீங்கள் அப்படியே எழுதிடலாம். இங்கே என்ன நடந்திருக்குன்றதை நரேஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும். அதான் நரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4,000. பாட்னா என்னது? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் நம்ம பிஸ்னஸ்க்காக எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. நம்ம பிஸ்னஸ் ஓகேயா? ஸோ நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் கொடுத்து 4,000 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கூட்ஸை. ஸோ அப்போ என்ன உள்ளே வருது? பர்ச்சேஸு உள்ள, அதாவது சாரி இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? கேஷ் வந்து வெளியே போதா? நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் கம்பெனிக்காக ஒரு பொருள் வாங்குறீங்க. அப்போ கம்பெனியில் இருக்க கேஷை கொடுத்து தானே வாங்குவீங்க. ஸோ கேஷ் வந்து வெளியே போகுதா? ஸோ கேஷுன்றது ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் வெளியே போகுதுன்னா அப்போ கிரெடிட் பண்ணும். ஓகேயா? ஏன்னா கேஷ் கோஸ் அவுட். ஓகேயா? திஸ் ட்ரான்சாக்ஷன் இப்போ என்ன இன்வால்வ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கா? பர்ச்சேஸ் ஏன் நாமினல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க? பர்ச்சேஸ் நம்ம பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணாலும் அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூல் என்னது? நாமினல் அக்கௌண்ட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ டெபிட் வந்து என்னது? நாமினல் அக்கௌண்ட்டை இருக்கும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கிரெடிட் வந்து இன்கம் அண்ட் கெயின். ஸோ டெபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ்ன்றது அசட். ஸோ அதனால் ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் இது கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஸோ இங்கே என்ன நரேஷன்? கேஷ் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஓகேயா? ஸோ 4,000. ஸோ நீங்கள் எப்பயுமே கோல்டன் ரூலை மட்டும்தான் அப்ளை பண்ணி இதை போட முடியும். ஓகேயா? ஸோ அதனால் இப்போ அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல், ரியல், நாமினல். பர்சனலுக்கு அக்கௌண்ட்டுக்கு என்ன டெபிட்னா என்னது, ரியல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட்னா என்னது, கிரெடிட்னா என்னது, நாமினல் அக்கௌண்ட் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி போட முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பாருங்கள். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன் கிரெடிட். அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்காக கூட்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யார்கிட்டேருந்து? அவர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு? 10,000க்கு கிரெடிட்க்கு. அப்படின்னா நம்ம கேஷை கொடுக்கல, வெறும் கூட்ஸை மட்டும் 10,000 வர்த்தில் கூட்ஸை மட்டும் வாங்கியிருக்கோம் தவிர கேஷ் அவங்களுக்கு கொடுக்கல. அதாவது கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோன்னா கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம அப்போ தர வேண்டிய இருக்குது. ஸோ இதில் வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் இதில் வரல. ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் இதுவே பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னால் என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்ன்னு போடுவீங்க. ஏன்னா கேஷ் வந்து நம்ம கொடுத்து வாங்குறதால கேஷ் வெளியே போகுதுன்றதால. அப்போ அதே கேஷ் இருக்க இடத்துல நம்ம யாரை கிரெடிட் பண்ண போகிறோம்? ராகுலை தான் பண்ண போகிறோம். ஏன்னா கேஷுக்கு பதிலாக ராகுல் ஏன் பண்ணுறோன்னா நம்ம ராகுல் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ ராகுலுக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ராகுலை தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு கேஷ் இதில் இன்வால்வ் ஆகலை. பிகாஸ் கிரெடிட்டுன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. கிரெடிட்னா என்னது? நம்ம கேஷை கொடுக்கவே இல்லை அவங்கக்கிட்ட, வெறும் ராகுல் கிட்டேருந்து நம்ம கிரெடிட்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து கேஷுன்ற இடத்துல நம்ம வந்து ராகுலை வந்து கிரெடிட் பண்ண போகிறோம்.
இதில் பாருங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. எதுக்கு இப்போ 2 அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதில் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன் கிரெடிட். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது, ராகுல் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட் வரும். நாமினல் அக்கௌண்ட்ஸ் ரூல் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம் நாமினல் அக்கௌண்ட்டில் இருக்க பர்ச்சேஸை. நெக்ஸ்ட் ராகுலுன்றது நேம், அதனால அது பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு கொடுக்குறாரு, கடனுக்கு கொடுக்குறாரு கூட்ஸை. ஸோ அதனால் பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இஸ் த கிவர், ஸோ ராகுல் இஸ் த கிவர். ஸோ அதனால் ராகுலை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ராகுல் அக்கௌண்ட். இதுவே இதுக்கு முன்னாடி பாருங்கள் கேஷ் நம்ம கிரெடிட் பண்ணியிருப்போம். இதில் கேஷ்ன்னு இல்லை, கிரெடிட்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம். அதனால் ராகுலை நம்ம கிரெடிட் பண்ணுறோம், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஹூ இஸ் த கிவர், ராகுல் இஸ் த கிவர். கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, கிரெடிட் இஸ் த கிவர், டெபிட் இஸ் த ரிசீவர். ஓகேயா? ஸோ பாட் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஆன் கிரெடிட் அப்படின்னு நரேஷன் எழுதி இங்கே இது ரெண்டுமே போட்டு விட்டுடணும். நெக்ஸ்ட் 4th எக்ஸாம்பிள் பாருங்கள். டிரான்சாக்ஷன் என்னது, கேஷ் பெய்ட் டு ராகுல். இப்போ பாருங்கள், இப்போ ராகுல் கிட்டே நம்ம வாங்கியிருக்கோமா, 10,000க்கு வாங்கியிருக்கோம்ல கிரெடிட்டுக்கு. அப்போது அதில் நம்ம ஒரு 4,000 மட்டும் கேஷ் கொடுத்துட்டோம் ராகுல் கிட்ட. 4,000 ராகுலுக்கு பே பண்ணுறோம். ஸோ முன்னாடி என்ட்ரி வச்சு இப்போ நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது திஸ் இஸ் த கேஷ் டிரான்சாக்ஷன் ஆஸ் த கேஷ் இஸ் இன்வால்வ். என்ன சொல்கிறாங்க, இதில் யாரை கேஷ் டிரான்சாக்ஷன், இதுதான் கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கு, நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகேயா? பே பண்ணாலே கேஷ் வெளியே போதா நம்மளை விட்டு. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே போகுதுனாலே கேஷ் கோஸ் அவுட்னாலே கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட்டு, அப்போ வெளியே போகுது. ஸோ அதனால் அதை நம்ம கிரெடிட் பண்ணிடலாம். ஓகேயா? கேஷ்ன்றது கிரெடிட்டுன்னு இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்குது, டெபிட் பண்ண போகிறோம். டெபிட் அப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? டெபிட் இப்போது நம்ம டெபிட் இஸ் த ரிசீவர்னு சொல்லுவாங்க. டெபிட் ராகுல் யார், ஒரு பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் இஸ் த ரிசீவர். ராகுல் வாங்குறானா, ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ ராகுல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். புரியுதுதா உங்களுக்கு? ஸோ நம்ம ராகுலுக்கு 4,000 மட்டும் 10,000ல் 4,000 கொடுத்துட்டோம், இன்னும் 6,000 பெண்டிங் இருக்குது. ஓகேயா? ஸோ பெய்ட் ராகுல்ன்றது நரேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான என்ட்ரி. இது பாருங்கள், வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 8,000. ஸோ என்ன பண்ணுறாரு, ஓனர் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறாரு, நம்ம கம்பெனிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. ஸோ வித்ட்ரான்னு சொல்லிட்டு பர்சனல் யூஸ்க்காகன்னு சொல்லியிருந்தாலே அதை நம்ம ட்ராயிங்ஸாக எடுத்துக்கணும். இதில் ட்ராயிங்ஸுன்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? தென் இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, கேஷ். வித்ட்ரா கேஷ் பண்ணுறாரா, ஸோ கேஷ்ன்றது இன்னொரு டிரான்சாக்ஷன். பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணாலே அது ட்ராயிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ட்ராயிங்ஸ்னாலே ஒரு பர்சன். ஓகேயா? பர்சனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் எடுக்கிறா, டெபிட் இஸ் த ரிசீவர் இல்லையா? ஸோ ப்ரொப்ரைட்டர் தான் எடுக்கிறார். ஓகேயா? ஸோ வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸுக்கு இருந்தாலே அது ப்ரொப்ரைட்டர் தான் எடுப்பார், வேறு யாரும் பர்சனல் யூஸ்க்காக எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த என்ட்ரியில் உங்களுக்கு அந்த பர்சன் உங்களுக்கு இருக்கிறது தெரியணும். அந்த ட்ராயிங்ஸுன்றது ட்ராயிங்ஸ்னால் ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொப்ரைட்டர் இஸ் த ரிசீவர், அதாவது ஓனர் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். இது ஒன் ஆஃப் த அசட்ஸ், அதனால் ரியல் அக்கௌண்ட். கேஷை பொறுத்த வரைக்கும் வெளியே போகுது, நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போகுது. இப்போ பாருங்கள், அது நம்ம ஓனர் எடுத்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்கன்னு சொல்லியிருக்கேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் என்ன ஆகுது, வெளியே போகுது. அது நம்ம ஓனர்கிட்ட போனாலும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெளியே போகுது. ஸோ கேஷ் கோஸ் அவுட், அதனால் கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெபிட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேயா? ஸோ கேஷ் ஏன் கிரெடிட் பண்ணுறோம், கேஷ் கோஸ் அவுட், பர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டார், நம்ம பிஸ்னஸை விட்டு போயிடுச்சு. ஸோ கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணாலே ட்ராயிங்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகும். ட்ராயிங்ஸ்னாலே அது ஒரு பர்சனை குறிக்கும், அது ப்ரொப்ரைட்டராக தான் குறிக்கும். அதனால் அது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை ரூலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட, அந்த ப்ரொப்ரைட்டர்கிட்ட அது போகுது. ஸோ அதனால் அவர் ரிசீவ் பண்ணுறதால அது டெபிட் இஸ் த ரிசீவர்ன்றதால அது டெபிட் பண்ணுறோம். கேஷை பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கௌண்ட், பிகாஸ் அது ஒன் ஆஃப் த அசட். அந்த அசட்டான கேஷ் நம்மளை விட்டு போகுது. அந்த ரூலை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கோஸ் அவுட். ஓகேயா? அப்போது
அப்போது கிரெடிட்டில் வந்து கேஷ் வந்து கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ அதனால் இதை வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6லேருந்து 12 வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஒரு வீடியோவில் போட்டால் ரொம்ப லாங்காக போகுது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரி பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.